கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத சில அனுபவங்களும் மறக்க முடியாத சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீங்கள் நம்பியவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள். கும்பம் ராசியினருக்கு இயற்கையிலேயே மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர்களாகவே நீங்கள் குழந்தை பருவத்தில் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்களுடன் குழந்தை பருவத்தில் உங்களைப் போல எத்தனையோ நபர்கள் எத்தனையோ வயதில் உங்களுடன் படித்திருப்பார்கள், விளையாடி கொண்டிருந்திருப்பார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையை விட ஒரு நிலைமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அனைவரையும் பற்றி யோசிப்பீர்கள். யாராவது உதவி என்று கேட்டு வந்தாலோ, சாப்பாடு இல்லை என்றாலோ, உங்களுடைய வீட்டிற்கு தெரியாமல் கூட நீங்க சாப்பாடை எடுத்து கொடுப்பது, அவங்க வயிறார சாப்பிடட்டும், அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும் என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய வீட்டிற்கும் தெரியாமல் எத்தனையோ விதமான நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பீங்க. வீட்டில் சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் வீட்டில் எதையேனும் திட்டி விடுவார்களோ, அது அவங்களுடைய மனதை காயப்படுத்தி விடுமோ என்றெல்லாம் நினைத்து கொண்டு வீட்டில் நீங்கள் சொல்லாமல் எத்தனையோ நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பீங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். உலகையே நம்பும் கள்ளமில்லாத நெஞ்சம் கொண்டவர்கள் நீங்கள்தான். ஆனால் உங்களது களத்திரம் மற்றும் கூட்டுஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்திலும் பாப கிரகங்களின் வக்கர பார்வை விழுந்த காலகட்டங்களில் இந்த விபரீதமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேறி இன்னமும் அது உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் நிழல் போல உங்களுடனே இருந்து கொண்டு உங்களின் தனித்துவமான சிந்தனைகளையும் தொழில் சார்ந்த உத்திகளையும் உங்களின் ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட ஒரு நபர் உங்களுக்கு பின்னால் மாபெரும் படிக்குழியை வெட்டியிருப்பார். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நமக்கு நல்லதைத்தான் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று உங்களுடைய மனநிலையை உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தேடி கொடுத்து விட்டது. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. பொய்யான குற்றச்சாட்டுக்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும். அஷ்டம மற்றும் பாதகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யான தவறுக்காக உங்களின் மீது பொய்யான பழிகளும் சட்டம் ரீதியான குற்றச்சாட்டுகளும் உங்கள் மீது சுமத்தப்பட்டது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்று தெரியாமல் உங்களுடைய மனதை நீங்கள் குழப்பிக் கொண்டிருந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு கொண்டு இந்த சதி திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அரங்கேற்றிவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கிறார்கள். நான் தூய்மையானவன், நிரபராதி என்று நீங்கள் சமுதாயத்திற்கு நிரூபிக்க ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. ஞாபகத்திற்காக போராடும் உங்களை உலகம் ஒரு குற்றவாளியை போல பார்த்த பார்வை உங்களை உடைத்து போட்டு இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் நம்பிக்கை வைத்த இடத்திலெல்லாம் வீழ்ச்சிகள் மட்டுமே ஏற்பட்டது. தொடர்ச்சியான தோல்விகளும் அடுத்தடுத்து வந்த துரோகங்களும் மற்றும் கிரகங்களின் வக்கர ஓட்டத்தால் உங்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இதுவரைக்கும் சரிந்து கொண்டுமே தான் இருந்தது. நல்லவனாக வாழ்ந்தால் இந்த உலகம் நம்மளை வாழ விடாதா? தர்மம் என்பது பொய்யா என்ற கேள்விகள் உங்களுடைய மனதில் ஆழமாகவே இதுவரைக்கும் எழுந்துவிட்டது. இறை நம்பிக்கையின் மீதும் உங்களின் சொந்த உழைப்பின் மீதும் இருந்த பிடிப்பு தளர்ந்து போனது. வாழ்வின் மீதான சுவாரஸ்யமே குறைந்து ஏதிலும் ஒரு விரக்தி நிலைமையானது ஏற்பட்டு நம்பிக்கையின் விளிம்பில் நின்று தவித்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காமல் போனது அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதில் ஒரு சோகத்தையும் ஒரு வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும். உங்களுடைய கனவு வாழ்க்கைக்குள்ள ஒரு தடை. கும்பம் ராசியினர் எப்போதுமே தொலைநோக்கு பார்வையும் பெரிய கனவுகளையும் கொண்ட ஒரு மனிதர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானமான கிரகங்களின் வக்கர ஓட்டத்தால் உங்களின் லட்சிய கனவுகள் அனைத்தும் கால தாமதமாகி கொண்டே இருந்தது அல்லது தற்காலிகமாக அது அனைத்துமே முடக்கப்பட்டது. இன்று நடக்கும், நாளை நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர்கல்வி, சொந்த தொழில், வெளிநாட்டு பயணங்கள் போன்ற உயரிய கனவுகள் அனைத்தும் இழுபறியாகவே இதுவரைக்கும் நீடித்து கொண்டுமே தான் இருந்தது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மற்றவர்கள் மிக எளிதாக தங்களின் இலக்குகளை அடையும் போது நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டும் என்ற விரக்தி உங்களுடைய மனதை இதுவரைக்கும் உட்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதான் இருந்தது. அது அனைத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது, அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையா இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது
கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கும்பம் ராசி வாழ்க்கைக்குள்ள வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு தொழிலை தொடங்கலாம். இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு கீழேயே நம்ம வேலை பார்த்தது போதும். இனிமே நமக்கு தெரிந்த தொழில்களையோ அல்லது நமக்கு தெரிந்த வியாபாரங்களையோ செய்தால் வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கை நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு இடத்திற்கு ஓடிவிடும். குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள இனிமே பலம் வருவீங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. திருமண வாழ்க்கை இனிமே சிறப்பாகவே நடந்து முடிந்துவிடும். 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்பட போவதால் திருமண வயதில் இருக்கும் கும்பம் ராசியினருக்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கிவிட்டு உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த வாழ்க்கை துணையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தேடிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவோ ஆரம்பிக்கும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முடிந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கக்கூடிய நல்ல ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்வீங்க. திருமண வாழ்க்கை அத்தனையுமே மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க சரியா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எதிரிகள் எல்லாருமே விலக ஆரம்பிப்பார்கள். சத்ரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசிய எதிரிகளும் உங்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும் தங்களின் பணத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிட்டு உங்களிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனை பார்த்து எதிரிகள் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளிவார்கள். அவர்கள் செய்த சதி வலைகளாலேயே அவர்கள் உங்களிடம் வந்து சிக்கவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை சுற்றி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மொத்தத்துல இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே வெளியில் தெரிய வரும். வெளியில் தெரிய வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே தான் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கை முன்னேறத்தான் செய்யும். கும்பம் ராசியில பிறந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அறிமுகங்கள் இந்த ஒரு நாள்ல ஏற்படும். அந்த அறிமுகங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு தள்ளப்படும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கும்பம் ராசி வாழ்க்கைக்குள்ள வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு தொழிலை தொடங்கலாம். இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு கீழேயே நம்ம வேலை பார்த்தது போதும். இனிமே நமக்கு தெரிந்த தொழில்களையோ அல்லது நமக்கு தெரிந்த வியாபாரங்களையோ செய்தால் வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும்.
புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கை நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு இடத்திற்கு ஓடிவிடும். குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள இனிமே பலம் வருவீங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. திருமண வாழ்க்கை இனிமே சிறப்பாகவே நடந்து முடிந்துவிடும். 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் சுக்கிரனின் அனுகூலமும் ஏற்பட போவதால் திருமண வயதில் இருக்கும் கும்பம் ராசியினருக்கு வரன் தேடக்கூடிய முயற்சிகள் மிக எளிதாகவே கைகூடி போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கடந்த காலங்களில் தடையாக இருந்த தோஷங்களும் தடைகள் அனைத்துமே நீங்கிவிட்டு உங்களின் மனதிற்கு பிடித்த குணமான தகுதியான வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த வாழ்க்கை துணையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தேடிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் சுபமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முடிந்துவிடும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழத் தொடங்கக்கூடிய நல்ல ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்வீங்க. திருமண வாழ்க்கை அத்தனையுமே மகிழ்ச்சிகரமானதாக அமைய போகும் அற்புதமான ஒரு தருணமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க சரியா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எதிரிகள் எல்லாருமே விலக ஆரம்பிப்பார்கள். சத்ரு நாசஸ்தானம் ஆக்டிவேட் ஆவதால் உங்களுக்கு பின்னால் சதி திட்டங்களை தீட்டிய ரகசிய எதிரிகளும் உங்களின் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்ட துரோகிகளும் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் மண்டியிட்டு உங்களிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனை பார்த்து எதிரிகள் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் தாங்களாகவே உங்களை விட்டு ஓடி ஒளிவார்கள். அவர்கள் செய்த சதி வலைகளாலேயே அவர்கள் உங்களிடம் வந்து சிக்கவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை சுற்றி இருந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் ஒளிந்து உங்களை யாராலுமே வீழ்த்த முடியாது என்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வளையத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மொத்தத்துல இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே வெளியில் தெரிய வரும். வெளியில் தெரிய வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே தான் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கை முன்னேறத்தான் செய்யும். கும்பம் ராசியில பிறந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அறிமுகங்கள் இந்த ஒரு நாள்ல ஏற்படும். அந்த அறிமுகங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல ஒரு